வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா ஜூன் மாத பலாபலனை பார்க்க போகிறோம். இதில் துளாராசிக்கு எவ்வாறு உள்ளது 1/6/2026 தொடங்கி 30/6/2026 வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துல நம்மளுக்கு பார்க்கும்போதெல்லாம் ராசிநாதன் இது வரைக்கும் நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப்போகிறார். இந்த ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானோடு சம்பந்தப்படுகின்ற நேரம், வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள், மனசில் ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் வரும். குரு 10ல் வந்தால் பதவி போவோம், பறிபோவெல்லாம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வார். குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்தால் சஞ்சலங்கள், மனச்சஞ்சலம் என்பது இருக்கும். ராசிநாதனே அவரோட சம்பளம் போதெல்லாம் தோணுது. குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்படும். அதுக்கப்புறம் தான் தெளிவாகும். நாம் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கான வேலைத்தன்மையை புரிந்து கொண்டாலே போதுமானது. அதே போல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி சாதகத்தை தரும். நம்ம உடல் உபாதை, மனத்தெளிவு இதெல்லாம் இல்லாமல் போயிருந்தால் நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமரும் போன்ற சூரிய பகவானுடைய அமைப்பால் நம்மளுக்கு புதனும் சப்போர்ட் பண்ண போது இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு சார்ந்த விஷயங்கள். இது வரைக்கும் கம்யூனிகேஷன் சரியில்லை, எனக்கு வாழ்க்கை தெளிவான பாதை எடுத்து செல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, வாழ்க்கையை சரியான இடத்துக்கு எடுத்து நிறைய பேர் சொந்த வீட்டுக்கு நம்ம வெளி வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். அதாவது வெளியூர் பயணங்களை சென்று அங்கே வாழ்ந்தவங்களாம் இல்லை, இப்போ சொந்த ஊருக்கு வர்றதுக்கு, சொந்த வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட போது மனக்குழப்பம், மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் விலகுகின்ற மாதம். இந்த மாதம் ஓரளவுக்கு இந்த நிறைய விஷயங்கள் விலக போது வேலையில் நிறைய சேஞ்சஸ்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள். ஐயா ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம்ன்ற எண்ணங்கள்லாம் உருவாகும். இந்த 10ல் குரு வந்தால் பதவியெல்லாம் போகாது. தயவு செய்து புரிஞ்சு இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு, நான் இல்லைனே சொல்ல. ஆனால் வேலையில் புதிய முயற்சி கொடுத்து உன்னை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லும் கிரகங்களுடைய வலிமையாக தான். அவர் கெடுத்துலாம் விட மாட்டார். எந்த வாரம் கொண்டு அடுத்த கட்ட வேலைக்கு போக போகிறீங்க, இதிலிருந்தும் வருமானம் அதிலையும் வருமானம் தருகின்ற அமைப்பாக மாறும். சற்று காலங்கள் குழப்பமான சூழ்நிலை கொடுக்குற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை வலிமை பெற்று காணும்பொழுது தான் தெரியும் நம்மளுக்கு எல்லா விதமான அமைப்புகளும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த சுக்கிரனோடு சேரக்கூடிய குரு அதெல்லாம் கொஞ்சம் சஞ்சலம் தராமல். ஏன்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் பகைப்பற்ற கிரகங்கள். அப்போ வேலையில் சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள் புதிய ஏற்பாடு ஏற்படுறது. நான் வேலைக்கு போயிடலான் இருக்கேன், சொந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், வானா இதை தூக்கி போட்டு நான் கம்பெனிக்கே போயிடலான் இருக்கேன், எங்கன்னா ஒரு ஜாபுக்காவது போயிடலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். புரிஞ்சுக்கும். ஏன்னா சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும் போதெல்லாம் மனசலிவுலாம் இல்லாமல் இருக்கும், உடல் உபாதை கொடுத்துருக்கோம். நான் இல்லைன்னு சொல்ல போன மாதம்லாம் 5 தேதி வரைக்கும் இந்த தொந்தரவு இருக்கும். ஐயா நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. உடல் அமைப்பு 15 தேதி மனக்குழப்பம், கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல கடன் சார்ந்த விஷயம் அதிகரிக்கும். குருவோட பார்வாது இதெல்லாம் கட்டுப்படும். கவலையப்படாதீங்க, அதெல்லாம் ஈடுகெடுத்து வந்துடுவீங்க. எல்லாருமே துளாராசிக்காரங்க நல்லா இருக்குது இந்த குரு பயிற்சியில் சொன்னாங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ தான் புரிய போகுது அவங்களுக்கு. இந்த காலம்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் பழகுது, இவங்க எல்லாம் கணிச்சு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு 40 பாகம் 50 பாகம் உங்களுக்கு செல்லுபடியாகும். தசாபுத்தி சரியில்லைனா தான் நாம் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணி போகிறது. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஐயா ஏன் சொல்கிறாங்களா, இப்போ தசாபுத்தி நடக்கும்போது குருவோட பார்வை வாங்கிறது, உச்சம் பெற்ற குருவின் தன்மை, 2ஆம் இடத்தை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதால வேலை நிமித்தத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். முதல்ல அதுக்கான வருமானம் என்பது கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருக்கும். அதில் ஒன்றே நாம் எல்லா விதமான பிரச்சனையும் வெளியே வந்துடுவோம். போட்டி போகாமல் என்பது இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்கிற மாதிரி வேலை பலுவும் இருக்கும். இது வரைக்கும் 6 மந்த் ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன்னா 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி முழு மூச்சாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்கும். நாம் இப்போ நேரத்தில் உழைச்சாதான் இருக்கிற பிரச்சனையை விட்டு வெளியே வந்துடுவோம். துலாம் த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். ஒரே வார்த்தை சொல்ல போனால் த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். இதை பயன்படுத்துங்க, புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த மாதம் அதிகரிக்கும். வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு, நீங்கள் கவலையப்படாதீங்க. வேலை கன்ஃபார்ம் பண்ணிங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். மனசில் இருந்து வந்த தெளிவான பாதையை எடுத்து வழி நடத்த போகிறாங்க. இது வரைக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணல சாமி, எங்களுக்காக சப்போர்ட், நானே ஒண்டியாக தான் போயிட்டுருக்கேன், நான் தான் குடும்ப சுமையை தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதில் மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தேவை. இந்த காதல் சமாச்சாரம்லாம் உடனே வந்துடும் உள்ள. இதெல்லாம் எப்படி வந்தது ஏது வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனால் ராகு போகத்தை கொடுப்பார், கேது நாணத்தை கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே உண்டு. அது யாரான அவர் ஒரு உருட்டிட்டு தான் போயிடுவார். நாங்கள் எப்படி சொல்கிற மாதிரி அதே மாதிரி அவரும் உருட்டிட்டு போயிடுவார். இந்த காலம் உருட்டுகின்ற காலமாக மாறதில் இனிமேல் தெளிவான பாதை எடுத்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாக போனோமா இந்த மாதத்தை பயன்படுத்துங்க. நிறைய குட் டைம் கிடைக்கும்.
வேலைக்கான நம்ம அடிஷ்னல் ஒர்க்கில் நாம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். வீடு சார்ந்த விஷயத்தில் மாறுகின்ற அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை மாற்றுறது, இது மாதிரி விஷயங்கள் மாற்றுறது, ஆஃபீஸை மாற்றுறது, வேலைக்கான இடத்த சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்தில் தேர்ந்தெடுங்க. குரு சுக்கிரன் நேரடியாக 4ஆம் இடத்தை பார்க்கும். அந்த பார்வையே உங்களுக்கான புனிதத்தன்மை கொடுத்துரும். ஒரு சுகம் சார்ந்த விஷயத்தை நாம் செயல்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். நாம் சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும். இது வரைக்கும் வாடகை வீட்டை தான் வாழ்ந்துருந்தையா, சொந்த வீட்டை சரியான ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கின்ற நேரம்லாம் கிடைக்க போகுது. வலிமை பாதை, ஒரு இடம் வாங்கி போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதையும் நாம் பயன்படுத்தணும். வேலை, தன்னம்பிக்கை, இந்த மாதிரி விஷயம், ஆன்மீக பயணங்கள் செல்வது, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுறது, இதெல்லாம் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய காலம் 15 தேதிக்கு அப்புறம். அதே போல் செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல வரதால் நம்மளுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அவரே தான். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க. உடல் உபாதை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கோபதாபங்கள் அதிகரிக்கிறது, அடிவயிறு சம்மந்தப்பட்ட கழிவு பாதை, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது. இந்த லூஸ் மோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் எடுக்கும். இந்த ஃபுட்டில் கொஞ்சம் அளவு எடுத்துங்க. ஃபுட்டில் கொஞ்சம் அளவு எடுத்துக்கக்கூடிய காலம். வருமானம் என்பது இருக்கும். கடன் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படுற மாதிரி இருக்கும். அதையும் பயன்படுத்தி வெளியே வாங்க. எல்லாமே ஓரளவுக்கு வருமானம் கொடுத்துட்ருக்கையா, தயவு செய்து புரிஞ்சுங்க. 8ல் செவ்வாய் இருந்தாலும் சுக்கிரனோட வீட்டில் அமர்றதால் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். உழைக்க வருமானம் நம்மளை போட்டு பிழிஞ்சு தான் வருமானத்தை கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் நடந்தாலே தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்ல, ஏதோ வேலை நடக்குது, நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது, புதிய முயற்சிகளில் ஈடுபடுறோம், எல்லாமே சப்போர்ட் தான் பண்ணுது கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவான பாதை எடுத்து செல்லுகின்ற காலமாக இந்த காலம் இருக்குது. பார்த்தியா, துலாவை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் மாற்றங்கள் என்பதை விட ஏற்றத்தை தருகின்ற மாதமாக வைத்துக்கொள்ளலாம். ஒரேவா சொல்லணும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இனிமேல் விலகும். கவலையே படாதீங்க. உயர்ந்த கல்வி படிக்கிறவங்களுக்கு இனி தடை என்பது கிடையாது. ஓரளவுக்கு நம்ம மைனஸ் கிடைக்குது, ப்ளஸ் கிடைக்குது. உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். இத்தனை நாளாக இருந்தாங்க உடம்பு தூக்கமே இல்லைங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தூக்கம் வரப்போது ஈஸியாக வரும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். தாயார் தந்தையார் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. தன்னுடைய உடல்நலத்திலையும் இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி அடிக்கடி சொல்கிறதுக்கான நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நீர் சத்து குறையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்கணும். பொறுமை நிதானம் கடைபிடிக்க வேண்டிய மாதத்தில் இதுவும் முக்கிய தருணம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.